கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளுக்காக இயேசுப்பாவுக்கு நன்றி செலுத்துவோம். கவலை, கண்ணீர், வேதனை எதை நீங்கள் கடந்து வந்து கொண்டிருந்தாலும் அதை தாங்கவும் தாண்டவும் இயேசப்பா உங்களுக்கு பலம் தருவார். அவரை விட்டு தூரமாக போகாதீங்க. அவரே நமக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருக்கிறவர். இன்றைக்கு உங்கள் துக்கத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சந்தோஷமாய் மாற்றுவார். கவலைப்படாதீங்க. இந்த நாளில் உங்களுக்கு அற்புதம் நடக்கும். இந்த நாளில் அதிசயம் நடக்கும். இந்த நாளின் ஜீவார்த்தைக்கான வசனம் சங்கீதம் 7:1. என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நம்பி இருக்கிறேன். என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் எல்லாருக்கும் என்னை விலக்கி இரட்சியும். என்னை துன்பப்படுத்துவர்களுக்கு எல்லாருக்கும் என்னை விலக்கி இரட்சியும். இந்த வசனத்திலே நாம் பார்க்கும்போது சங்கீதக்காரன் சொல்லுகிறார், நான் உம்மை நம்பி இருக்கிறேன்ப்பா. என்னை துன்பப்படுத்துகிற எல்லாருக்குமே என்னை விலக்கி இரட்சியும். அப்படின்னா என்ன அர்த்தம்? துன்பப்படுத்துகிற மக்கள், வேதனைப்படுத்துகிற மக்கள், கஷ்டப்படுத்துகிற மக்கள் இருப்பாங்க. நீங்கள் கூட சில விடையில் துன்பத்தை அப்படி அனுபவித்து கொண்டிருக்கிற ஒரு நபராக இருக்கலாம்ல. உங்களை துன்பப்படுத்துகிறவங்க இருக்கிறாங்களா? உங்களை துன்பப்படுத்தி வேதனைப்படுத்துகிறவங்க இருக்கிறாங்களா? உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிறாங்களா? உங்கள் கணவன் உங்களை துன்பப்படுத்துகிறாரா? உங்கள் மனைவி உங்களை துன்பப்படுத்துகிறாங்களா? உங்கள் பிள்ளைங்க உங்களை துன்பப்படுத்துகிறாங்களா? வேலை செய்கிற இடத்துல உங்களை துன்பப்படுத்துகிறாங்களா? ஊழியம் செய்கிற இடத்துல உங்களை துன்பப்படுத்துகிறாங்களா? கலங்கவே வேண்டாம். உங்களை துன்பப்படுத்துகிறவங்களுக்கு விலக்கி ரட்சிக்க போகிறார். அவங்க கையில் இங்கே உங்களை கொடுக்க மாட்டார். அவங்க உங்களை ஒன்றுமே நீ செய்ய முடியாது. உங்களை ஆண்டவர் கூட இருந்து அதிசயமாக அவங்களுக்கு விலக்கி உங்களை பாதுகாத்து உங்களை ஆசீர்வாதமாய் நடத்த போகிறார். நம்முடைய தேவன் அவருடைய கரத்தின் நிழலில் நம்மை மறைக்கிற தேவன். அவருடைய சட்டைகளில் மறைவில் நம்மை மறைத்து வைக்கிற ஆண்டவர். பயப்படாதீங்க, ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. அப்படின்னா ஏதாவது சேதப்படுத்துமா? சேதப்படுத்தவே படுத்தாது. சந்தோஷமாக இருங்க, விசுவாசமாக இருங்க. உங்களை துன்பப்படுத்துகிறவங்களுக்கு எல்லாம் கர்த்தர் விலக்கி உங்களை ரட்சித்து ஆசீர்வாதமாக இந்த பூமியில் வைக்க போகிறார். ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு ஆண்டவரே, நீர் பேசின ஜீவ வார்த்தைக்கு ஸ்தோத்திரம். துன்பப்படுத்துகிறவங்களுக்கு விலக்கி ரட்சிக்கிற ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை உண்மை உள்ளது. நீர் அப்படியே கிரியை செய்ய போகிறீர். அதற்கு ஸ்தோத்திரம். யார் மற்றவர்களால் துன்பப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ, அதனால் சமாதானத்தை இழந்து துக்கத்தோடு யார் இருக்கிறாங்களோ, உடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பார்த்து துன்பப்படுத்துகிற மக்களுடைய கரத்திலிருந்து இவர்களை நீங்களாக்கி ரட்சிக்கும்படி விடுவிக்கும்படி உடைய ஊழியக்காரன் மன்றாடுகிறேன். இந்த நாளிலே உடைய அற்புத செயலை வெளிப்படுத்துங்க. நீர் அப்படி செய்ய போகிறீர். அதற்காய் ஸ்தோத்திரம். இப்பொழுது வியாதிஸ்தர்களுக்காய் ஜெபிக்கிறேன். கொடிய நோயினால் பாதிக்கப்பட்டு கண்ணீரோடு இருக்கிற மக்களை நீர் தொட்டு இப்பொழுதே சுகமாக்கும்படியாக ஜெபிக்கிறேன். மரணத்தின் பிடியில் இருக்கிறவர்களை ஆண்டவரே நீர் விடுதலையாக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆபத்தான நிலையில் மருத்துவமனைகளை உயிருக்கு போராடுகிற மக்கள் இப்பொழுதுமால் தொடப்பட்டு விடுதலையாக்கப்படட்டும் என்று ஜெபிக்கிறேன். இந்த தேவைகளோடு ஆண்டவரே, கடன் பாரத்தோடு என்ன கடன்காரர்களுக்கு பதில் சொல்லுவோம் என்று கலங்கி இருக்கிற மக்களுக்கு நீர் விடுதலை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். தொழிலிலே வியாபாரத்திலே தொடர்ந்து நஷ்டம் அடைந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் இன்று முதல் லாபம் உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறோம். குறிப்பாய் பிறந்த நாளை காண்கிற அனைவரையும் உடைய ஊழியக்காரன் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உடைய பிள்ளைகள் தொடர்ந்து ஆசீர்வாதமாக இருக்கட்டும். திருமண நாளை காண்கிற குடும்பங்களில் தேவ சமாதானம் இருக்கட்டும் என்று ஜெபிக்கிறோம். திக்கற்ற விதவைகளாய் இருக்கிற தேவ பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். அவர்கள் நீர் கூட இருந்து வழி நடத்துங்க. நீர் அப்படி செய்கிறீர். அதற்காய் நன்றி. கமெண்டில் யாராவது தங்களுக்காக இந்த காரியத்துக்காய் ஜெபிங்கள் சொல்லி ஜெப குறிப்பில் அனுப்பியிருந்தார், ஏசப்பா அவர்களுக்காக மன்றாடுகிறேன். அற்புதம் செய்தரலும். நீர் அப்படி செய்தீர். அதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.